வணக்கம். நான் பார்க்க போகிறது மகேந்திரா ஸ்கார்பியோ விஎல்எக்ஸ் ரியர் வீல் டிரைவு. இது வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இதை என்ன கம்ப்ளைண்ட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஸ்கேன் பண்ணிட்டு எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, ஒயரிங்லாம் எப்படி வோல்டேஜ் பவர் சப்ளை எல்லாம் செக் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படின்னு இன்டெலிஜென்ட் டயக்னோஸ் கொடுத்தோம்னா கனெக்ட் விசிஐ விசிஐ கனெக்ட் ஆச்சு சக்ஸஸ்னு. வின் நம்பர் ரீட் பண்ணுது. வின் நம்பர் ரீட் ஆச்சு, அதுவும் சக்ஸஸ் ஆச்சு. கோட் வின் நம்பர்னு இருக்குது, அதுவும் ரீட் பண்ணுது. அது ரீடும் ஆகி அது சக்ஸஸ் ஆச்சு. மகேந்திரா செலக்ட் பண்ணிட்டு டயக்னோஸ் கொடுக்குறோம். இப்போ வெஹிக்கிள் செலெக்ஷனு. அதில் பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஸ்கார்பியோ, இதில் விஎல்எக்ஸு ஹெல்த் ரிப்போர்ட் செக் பண்ண போகிறோம். ஃபைண்ட் ஃபால்ட் கோடுன்றதெல்லாம் ஃபால்ட் கோடு இருக்குது. நாட் எக்யூப்டுன்றது அந்த சிஸ்டம் இந்த வண்டியில் இல்லைன்றது. ஃபால்ட் கோடு இவ்வளோ இருக்குது. இது எரர் ஃபுல்லாகவே நம்ம கிளியர் பண்ண போகிறோம். டிடிஎஸ் கிளியர் கொடுக்கணும். கிளியர் டிடிசி கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்து கிளியர் ஆகிடுச்சு. நோ ஃபால்ட் கோடு, அதான் ஃபால்ட் கோடு இருந்ததெல்லாம் எல்லாம் கிளியர் ஆகுது. அதனால் நோ ஃபால்ட் கோடுன்னு வருது. இப்போ நார்மல் ஆச்சு எல்லாமே. திருப்பவும் ரீட் பண்ண போகிறோம். பேக் திருப்பவும் ஹெல்த் ரிப்போர்ட் செக் பண்ண போகிறோம். அந்த ஏபிஎஸ்சில் மட்டும் ஃபைண்ட் ஃபால்ட் கோடுன்ட்டு 2 கோடு காட்டுது. நம்ம வண்டி எதுவும் கிராங்க் பண்ணலை, அதனால் இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. நம்ம ஒரு டைம் கிராங்க் பண்ணால் மட்டும்தான் இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா வரும். நம்ம வண்டியை ஒரு டைம் கிராங்க் பண்ணிவிட்டு ஸ்கேனரில் பேக் திரும்ப ஹெல்த் ரிப்போர்ட் செக் பண்ண போகிறோம். ஹெல்த் ரிப்போர்ட் செக் பண்ணும்போது சிக்னல் டிஸ்டர்பன்ஸ் எரர் ஆஃப் த கேம்சாஃப்ட் சென்சார்னு வருது. கேம்சாஃப்ட் சென்சாருக்கு பவர் சப்ளை செக் பண்ண போகிறோம். அதை எப்படி செக் பண்ணுறது அதை பார்க்கலாம். கேம்சாஃப்டோட சென்சாரோட கப்ளர் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட் பின்னில் நெகட்டிவ், பேட்டரியோட பாசிட்டிவில் வச்சு செக் பண்ணும்போது 12 வோல்டேஜ் வருது. அதாவது 12.10, அதாவது நெகட்டிவ் கரெக்டாக இருக்குது. அடுத்தது பவர் சப்ளை செக் பண்ண போகிறோம். 2வது பின்னில் வச்சுட்டு பாடியை எடுத்து கொடுக்கும்போது 4.8 வருது. அதே மாதிரி 3வது பின்னில் வச்சுட்டு பாடியை எடுத்து கொடுக்கும்போது 5.04 வருது. அதாவது பவர் சப்ளை எல்லாம் கரெக்டாக இருக்குது. கேம்சாஃப்ட் சென்சாருக்கு பவர் சப்ளை சரியாக இருக்குது. சென்சார் கழட்டியிருக்கோம். சென்சார் செக் பண்ணும்போது சென்சாரும் கரெக்டாக இருக்குது. இப்போ டைமிங் தான் செக் பண்ண போகிறோம். அது எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபுல்லாக டைமிங் கீஸ் எல்லாம் பிரிச்சுட்டு டைமிங் செக் பண்ண போகிறோம். கேம்சாஃப்டில் 2 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று அகலம் கம்மியாக இருக்கிற மாதிரியும், ஒன்று அகலம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் அகலம் கம்மியாக இருக்கிறது மேல் பக்கம் வர மாதிரி இருக்கணும். அது மேல் பக்கம் வந்துச்சுன்னா டைமிங் கரெக்டாக இருக்குதுன்றது. இது இன்ஜின் வேலை செஞ்சதுனால டைமிங் மாற்றி வச்சுருக்காங்க. அதனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. கேம்சாஃப்ட்டு ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால கேம்சாஃப்ட் சிக்னல் சென்சாருக்கு சிக்னல் சரியாக கிடைக்கல. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.